இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேல் மேல செம்ம கோவத்துல இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோல அப்படி என்ன பின்னடைவை இஸ்ரேல் சந்திச்சாங்க, இஸ்ரேலால இந்த பின்னடைவுல இருந்து மீண்டு மறுபடியும் கண்டினியூஸா இந்த போரை நடத்த முடியுமா, அமெரிக்கா எதனால இஸ்ரேல் மேல கோவத்துல இருக்கிறாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு எது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்த ஐநா சபை கூட்டத்தை தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா கொண்டு வரப்பட்ட தீர்மானம் பெருவாரியான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்குது. அதுலயும் குறிப்பா இந்தியா மாதிரி இஸ்ரேலுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஓட் பண்ணி இருக்கிறாங்க. வெறும் 8 நாடுகள் மட்டும்தான் எதிர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல குறிப்பிடத்தக்கது. ஆக்சுவலா அமெரிக்கா இப்படி ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இந்த ஓட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள், அதாவது முந்தானேத்தே பாத்தீங்கன்னா இஸ்ரேல அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் பப்ளிக்கா விமர்சிச்சிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் செய்யறது எதுவுமே சரியா இல்ல, அவங்க பாலஸ்தீன மக்கள் மேல கண்மூடித்தனமா குண்டுமலை பொழியறத நிறுத்திக்கணும், இல்லைன்னா உலக நாடுகளுடைய ஆதரவை இஸ்ரேல் இழக்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ஒரு முறை கூட அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேல் கண்மூடித்தனமா குண்டு போடுறாங்கன்றத சொன்னதே கிடையாது. இதுதான் முதல் முறையா சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, இவ்வளவு நாளா சொல்லாத ஒரு விஷயத்த அமெரிக்கா எதுக்காக இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான விளக்கத்தை ஜோ பைடனே கொடுக்குறாப்படி. உலக நாடுகளோட ஆதரவு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா உங்களால தொடர்ந்து இந்த போரை நடத்த முடியாது அப்படின்னு. அமெரிக்காவோட நோக்கம் போரை நடத்தணும் அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் போரை நடத்த முடியும். இல்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இந்த போரை நடத்துறது கஷ்டமாயிருங்கிற ஒரு எச்சரிக்கையா இதை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கா. அப்படி இதோட ஜோ பைடன் நிறுத்தல, அவர் இன்னொரு விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கு தனிநாடு உருவாக்கி கொடுக்குற அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அவங்க ஒத்துழைக்க மறுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதரவை அவங்க எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு என்னைக்குமே ஒத்துக்க போறது கிடையாது, ஆஸ்லோ பண்ண ஒரு தவறை நாங்க மறுபடியும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி காட்டமான ஒரு பதில ஜோ பைடன் கொடுத்திருக்கிறாரு. இதனால இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும், அது யாருப்பா ஆஸ்லோ, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி. கடந்த 1993ஆம் ஆண்டு இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்றோம் இல்லையா, இஸ்ரேல் ஒரு நாடா இருக்கும், பக்கத்திலேயே பாலஸ்தீன்ங்கிறது இன்னொரு நாடா இருக்கும், 2 பேரும் பக்கத்துல வாழ்றது தான் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு கீழே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தப்பட்டது. அதன் விளைவா 1993 பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ங்கிற அமைப்பு அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கூட ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிட்டாங்க. இதை தான் ஆஸ்லோ அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இப்போ பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்றாரு. என்னைக்கும் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் பக்கத்துல இருக்க முடியாது, இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனால நாங்க அதையே எதிர்க்கிறோம், அப்படி ஒரு தவறு இப்ப நடக்காம நாங்க பாத்துக்குவோம் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இஸ்ரேல் போர் முடிஞ்சு காசாவை இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்கன்னா அதை திரும்ப நாங்க பாலஸ்தீனுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் பெஞ்சமின் நெதன்யாகுவோட நிலைப்பாடு. ஓகேங்களா, அதான் அவர் சிம்பிளா ஆஸ்லோ பண்ண மிஸ்டேக்கை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேலோட இந்த நிலைப்பாட்டுக்கு தான் இப்போ அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் முடிஞ்ச பிறகு பாலஸ்தீன மக்களுக்கே அந்த காசா நிலப்பகுதியை திருப்பி கொடுத்தரணும் அப்படிங்கறதான் அவங்களோட நிலைப்பாடு. இது பலருக்கும் ஷாக்கிங்கா இருக்கலாம், என்ன ப்ரோ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எல்லா விஷயத்திலும் சப்போர்ட் பண்றாங்க, அப்போ இதுல மட்டும் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்ச சமயத்துல பல அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இப்படி எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. அதனால அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொடர்ந்து விசிட் பண்ணாங்க. ஜோ பைடன் வந்தாரு, ஆண்டனி பிளிங்கன் வந்தாப்ல, அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எல்லாமே கூட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விசிட் பண்ணிட்டு போனாங்க. எதுக்கு
எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற முக்கியமான அரபு நாடுகளான சவுதி அரேபியா, UAE, எஜிப்து, ஜார்டன் மாதிரியான நாடுகள்கிட்ட பேசி இந்த போருக்கு ஒரு ஆதரவை வாங்குறதுக்காக தான். ஸோ அமெரிக்கானால அந்த ஆதரவையும் வாங்க முடிஞ்சது. அதனால தான் இப்போ வரைக்கும் இஸ்ரேல்னால இங்கே ஒரு போரையே நடத்திக்கிட்டு இருக்க முடியுது. இல்லைன்னா இஸ்ரேல் ஒரு போரை நடத்துறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பல அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக போரை நடத்துறதை பற்றி கவலையே கிடையாது. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், சவுதிக்கும் ஹமாஸுக்குமே ஆகாது. அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் 2019-20 காலகட்டத்திலாம் இருந்திருக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸுக்கு என்ன ஆனாலும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் பாலஸ்தீன மக்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படிப்பட்ட சமயத்தில் உதாரணத்துக்கு சவுதி எடுத்துக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்து சவுதி அரசாங்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அங்கே நடக்கிற எதையுமே கண்டுக்காமையே இருந்தாங்க அப்படின்னா அங்கே சவுதி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மக்கள் மனநிலைமை அப்படிங்கிறது உருவாகும் இல்லையா? ஸோ அப்படி எதுவும் இங்கே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பல நாடுகளும் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. ஸோ இதனால தான் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாடுகளுடைய ஆதரவை எல்லாம் வாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்ன அஷ்யூரன்ஸ்னா, இஸ்ரேல் போரை நடத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு பெரிய சேதாரம் இல்லாமல் போரை நடத்த முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த போர் முடிஞ்ச பிறகு முக்கியமாக காசா நிலப்பகுதியை திரும்ப மறுபடியும் பாலஸ்தீன மக்களுக்கே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறது தான். ஈவன் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம், எஜிப்து மற்றும் ஜார்டன் அரசாங்கங்கள் பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்டரை மூடினப்ப கூட அமெரிக்கா இதே அஷ்யூரன்ஸை தான் கொடுத்தாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க, டெம்பரவரியாக அவங்கள உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த நிலப்பகுதியை அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம், அப்போ அவங்க மறுபடியும் அங்கே வந்து செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு டீல் கொடுத்ததுனால தான் இந்த அரபு நாடுகள் எல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த போரில் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணாமையே இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலஸ்தீன மக்கள் மேலே இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகவும் பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பகுதியை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற டோன்லேயே வந்து பேசுறதுனால இந்த அரபு நாடுகள் எல்லாம் ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு போன வாரம் புட்டின் விசிட் பண்ணிட்டு போயிருந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார்னே தெரியல. அதன் பிறகுதான் இங்க பல குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. பல அரபு நாடுகளும் ஒன்றிணைய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஐநா பாதுகாப்பு சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அதை US வீட்டோ பண்ணாங்க. அதன் பிறகு நேற்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை மிக வெற்றிகரமா ஐநா சபையில பாஸ் பண்ணவும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு அபாய மணியை ஒழிச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அமெரிக்கா வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அதன் விளைவாக தான் இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இனி வரப்போகிற வாரத்தில் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவன் மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விசிட் பண்ண போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எப்பா தயவு செஞ்சு அந்த நிலப்பகுதியை மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்கே கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்தது யாரு? அமெரிக்கா தான் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அதனால் இப்போது அமெரிக்கா இந்த நாடுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ போயிட்டு அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, ஸோ நாங்கள் எப்படியும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவோம், எங்களுக்கு கொடுக்குற ஆதரவை நிறுத்திடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா வைக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரிப் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், எதுக்காக அமெரிக்கா போயிட்டு விளக்கம் கொடுக்கணும், அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரியாச்சே, எதிர்த்து நிற்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள் தான் இந்த உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்தையே கையில் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சும்மா ஒரு வாரத்துக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யறத நிறுத்தினாங்க அப்படின்னா, ஏற்றுமதி பண்றதை தடை போட்டாங்க அப்படின்னாலே உலக நாடுகளே மொத்தமாக ஸ்தம்பிச்சே போயிரும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த போர் முடிஞ்ச பிறகு இஸ்ரேல் மட்டும் நான் இந்த நிலப்பகுதியை கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கு நாடுகள் எண்ணெய் வர்த்தகத்தை தடை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு விஷயம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா கண்டிப்பாக தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் இந்த நாடுகள் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட எண்ணெய் இருக்கிறதா அவங்களோட மிகப்பெரிய பவரே.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவை எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. மேலும் இது மாதிரி தரமான தெளிவான காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரிலேட்டடான இன்னும் 2 வீடியோஸோட லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் போயிட்டு பாருங்கள். இன்னும் இதை பற்றி பல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.